இருளில் வாழும் மனிதர்கள் வெளிச்சத்தை எப்படி நாடி தேடி ஓடுவார்களோ அதே போல தங்கள் வாழ்விலே நோய், பலவீனங்கள், போராட்டங்களிலிருந்து விடுதலை வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று ஏங்குகிற பாத்திரங்களுக்கு இதோ தேவன் கூறுகிற ஒரு நல்வார்த்தை. சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அன்பானவர்களை, கேட்ட இந்த வார்த்தையின்படி இப்பொழுதே உங்களுடைய மன கண்களை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். உங்கள் உள்ளான இதயத்தில் இருக்கிற அந்த கவலைகள், துயரங்கள், போராட்டங்களை மாற்றி பிரகாசிப்பார். சமாதானத்தினால் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்ட சேனைகளை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரகாசத்தை, சந்தோஷத்தை, விடுதலை தந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கு. ஆகவே இந்த வார்த்தையின்படி அவர் உங்களை மேன்மைப்படுத்துவது உண்மை. ஆக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கிற நிலைமையில, ஆண்டவரே நான் இருளில் இருக்கிறேன், மொழி தாரும், வியாதியில் இருக்கிறேன், சுகம் தாரும், இப்போ கடன் சுமையில் இருக்கிறேன், நன்மையை தாரும் என்று சொல்லி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். மனிதர்கள் மத்தியிலே வைக்கப்பட்டு இருக்கலாம், பல ஊரார் மத்தியிலே, பல ஜனங்கள் நடுவில் வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்பு தெய்வமே, இறங்கும் அப்பா, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் நிம்மதி, ஆறுதலை தாரும், பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, இந்த பேர் கூட பிரகாஷ் என்று வைத்திருப்பார்கள், ஆனால் வாழ்க்கையில் பிரகாசமே இல்லாமல் இருந்திருக்கலாம். காரியம் என்னவா இருந்தாலும் இன்று முதற்கொண்டு மெய்யான பிரகாசத்தை அவர்களுக்கு தாரும். நிம்மதி, ஆறுதலை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து வழி நடத்தும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.